ஜென்ரலாக நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக 6லேருந்து 7 பேர் அனிமிக்காக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அனிமிக்குன்ற ஒரு விஷயத்த ஒரு சீரியஸ் நோட்டாகவே யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் அன்டில் ஒரு 7, 6லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது ஒரு சீரியஸான விஷயமா பார்த்து அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த்தியான டயட்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்பயுமே சோர்வாகவே இருக்குது, சரியாக தூங்குறது இல்லை, அண்ட் சடனாக ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளட்டில் ஹெச்பி லெவலை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டா ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்கும்போது முதல் விஷயம் எள்ளு எடுத்துக்கிட்டா அதிகமாக ஹெச்பி ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஆட்டோட மண்ணீரல், அதாவது சுவரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துக்கிட்டோனாலும் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கட்டும், முருங்கைக்கீரை, அத்திப்பழம், டேட்ஸு, இது எல்லாமே ஹெச்பி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து சாப்பாட்டில் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுதான் அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாடை வேகமாக சாப்பிடாம டேஸ்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக சாப்பிடுங்க. அண்ட் டெய்லி சாப்பாட்டில் கண்டிப்பாக இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க.